ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் கொத்மல பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினரும் அதேபோன்று தொழிலாளர் தேசிய சங்கத்தின் உப செயலாளருமாகிய பெரியசாமி செந்தில்குமார் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். மலையகம் தொடர்பாக நாங்கள் இந்த நேர்காணலை முற்றுமுழுதாகவே மலையகத்துக்காகவும் மலையக மக்களின் பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்காகவும் கொண்டு செல்லலாம் என்று இருக்கின்றோம். குறிப்பாக இந்த அரசாங்கத்திற்கு அல்லது என்பிபி என்று சொல்லப்படுகின்ற தேசிய மக்கள் சக்திக்கு அல்லது இவர்களுடைய பூர்வீக கட்சியான மக்கள் விடுதலை முன்னணிக்கு ஒருபோதும் இல்லாத அளவு கடந்த தேர்தலில் மக்கள் வாரி வாரி வழங்கினார்கள். 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை நூரெலியா மாவட்டத்திலிருந்து அனுப்பினார்கள். 5 பேர் அனுப்பினார்கள். 3 தமிழர்கள் இருக்கின்றனர், ஒரு தமிழர் இருக்கின்றார்கள், மொத்தம் 5 பேரை நூரெலியா மாவட்டத்திலிருந்து அனுப்பினார்கள். ஆக இப்பொழுது என்ன பிரச்சனை என்று சொன்னால், அவர்களால் என்ன சரி விடயங்கள் அபிவிருத்தி பணிகள் நடக்கிறது நல்ல ஒரு, ஆனால் ஒரு அமைச்சர் யாரும் இல்லை என்று நினைக்கின்றேன். அமைச்சர் ஒருவர் இருக்கிறார், கல்வி பிரதி அமைச்சர் அங்கே இருக்கிறார், மதுரை இருக்கிறார். அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சுக்கள் நுவரெலியாவுக்கு வழங்கப்படவில்லை. ஒரு நல்ல ஒரு கேள்வி நீங்கள் கேட்டீர்கள். நுவரெலியா மாவட்டத்தை பொறுத்தளவிலே அல்லது இந்த மலையகத்தை பொறுத்தளவிலே பல்வேறுபட்ட பிரச்சனைகளை தீர்ப்பதாக இந்த அரசாங்கம் வாக்குறுதி அளித்திருந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மலையகத்திலிருந்து வாழ்ந்து அந்த மக்களோடு மக்களாக இருக்கிற எங்களை பொறுத்தளவிலே அங்கு இருக்கின்ற அடிப்படை பிரச்சனைகளுக்கான தீர்வும் பிரச்சனைகளும் எங்களுக்கு நன்றாக தெரியும். அங்கே இருக்கின்ற மிக முக்கியமான பிரச்சனை இந்த காணி பிரச்சனை. இப்போ 200 வருடங்கள் கடந்தும் காணி இல்லா சமூகமாக நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். ஆக இந்த காணி பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும், அதற்கான ஏற்பாடுகளை இந்த அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என்பது முக்கியமான விடயம். எங்களுடைய காலத்திலே எங்களுடைய தலைவர் மனோகணேசன் அவருடைய வழிகாட்டலில் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் கௌரவ பழனி திகாம்பரம் அமைச்சராக இருக்கிற பொழுது மலையக மக்களுக்கான 7 பேச்சஸ் காணியுடனான ஒரு வீடமைப்பு திட்டத்தை வழங்க வேண்டும் என்ற ஒரு சட்ட அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்தார். அதற்கு பிறகு வந்த இந்த எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதை 10 பேச்சஸ் காணியாக வழங்கப்படும் என்ற எட்டன் பிரகடனத்தில் அவர்கள் கூறியிருந்தார்கள். ஆக இப்போ 2வது வருடத்தை தொடப்போகிறது இந்த அரசாங்கம். இதுவரைக்கும் காணி வழங்கப்பட்டதா, அதற்கான ஏற்பாடுகள் மக்கள் மத்தியில் போயிருக்கிறதா என்ற சந்தேகம் இருக்கிறது. அதுக்கான ஏற்பாடுகள் இல்லை என்று நான் நம்புகிறேன். அதே பொறுத்தவரை இன்னும் ஒரு பிரச்சனை இந்த வீட்டு பிரச்சனை. உங்களுக்கு தெரியும், நாங்கள் லயன் காம்பராவிலே 200 வருடங்கள் வாழ்ந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சமூகம். ஆக இந்த மக்களுக்கான வீடமைப்பு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சு என்ற ஒரு அமைச்சை எடுத்துவிட்டு புதிய கிராமங்கள் அமைச்சு என்ற ஒரு அமைச்சை கௌரவ பழனி திகாம்பரம் அவர்கள் கொண்டு வந்திருந்தார். அந்த சொற்பதத்தையே அந்த அமைச்சுக்குள் சேர்த்திருந்தார். ஆக இந்த அரசாங்கம் இதுவரைக்கும் அந்த வீடமைப்பு திட்டத்தை முன்னோக்கி கொண்டு சென்றிருக்கிறார்களா? அதில் 2 வீடுகள் இருக்கின்றன. இலங்கை அரசாங்கத்தால் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற வீடு, இன்னொன்று இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற இந்திய அரசாங்கத்தினுடைய 10,000 வீட்டு திட்டம். அப்போ 2 வருடங்களை அண்மித்திருக்கக்கூடிய இந்த காலங்களில் இதுவரைக்கும் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு வீடமைப்பு திட்டம் மலையகத்திலே முன்னெடுக்கப்பட விடவில்லை என்பது ஒரு குற்றச்சாட்டு. நான் நம்புகிறேன் திரு செந்தில்குமார் அவர்கள் இப்பொழுது வந்திருக்கின்றார்கள். அவர்கள் கொஞ்சம் நேரம் கொடுக்க வேண்டும். அதற்காகத்தான் நான் சொல்ல வருகிறேன். 2 வருடங்கள் கழிந்திருக்கின்றன. இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட 10,000 வீட்டு திட்டத்தை எங்களுடைய தலைவர் கௌரவ பழனி திகாம்பரம் அவர்கள் தான் பெற்றுக் கொடுத்தார் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்பொழுது எங்களுக்கு முடியும் என்றால் நான் ஒரு காணொளியை காண்பிக்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு எமது தலைமுறை கட்சியை சேர்ந்த கருணாநிதி என்ற ஒருவர் வந்தார், ஒரு தலைவர். அவர் கொழும்பிலே அரசியல் நடத்தி கொண்டிருக்கின்றார். ஆனால் இலங்கை முழுவதும் அவருக்கு கிளைகள் இருக்கிறது. அப்படி அவர் தான் சொல்கின்றார், நாங்கள் பார்த்ததில்லை. ஆனால் அவர் சொல்கின்றார், இந்த திட்டத்தை கொண்டு வந்ததற்கு மனோகணேசனுக்கோ திகாம்பரத்திற்கோ ராதாகிருஷ்ணனுக்கோ எந்த உரிமையும் கோர முடியாது என்று சொல்கிறார். நீங்கள் சொல்லும் நபர் எனக்கு தெரியாது. அவருக்கான மலையகத்திலே அவருக்கான கட்சி கிளைகள் இருக்கிறதா என்பது நான் அறியவில்லை. இருந்தாலும் ஒரு விடயத்தை சரி ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் சொன்ன விடயத்துக்கான ஒரு விளக்கத்தை தர விரும்புகிறேன். இந்த இந்திய அரசாங்கத்தினுடைய வீட்டு திட்டம் 2015ஆம் ஆண்டுக்கு முன்பே வழங்கப்பட்டது. அதில் 5000 வீடுகள் வழங்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர் அமர் ஆறுமுகத்தொண்டமான் அவர்கள் தான் அதை பெற்றுக் கொடுத்தார். என்றாலும் அன்று இருக்கக்கூடிய அரசாங்கத்தால் அதனை நடைமுறைப்படுத்த முடியாமல் ராஜபக்சவினால் அந்த காணியை வழங்குவதிலே பெற்றுக் கொடுப்பதிலே அந்த அரசாங்கம் இணக்கம் காட்டப்படாத காரணத்தினால் அவற்றை வழங்க முடியாமல் இருந்தது. ஆக எங்களுடைய காலப்பகுதியில் நல்லாட்சி அரசாங்கம் வந்ததன் பிறகு மிக விரைவாக அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக அந்த 5000 வீட்டு திட்டத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். 5000 வீட்டு திட்டத்திலே 4900 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்ட நிலைமையிலே ஒரு ஆட்சி மாற்றம் வருகிறது. அதற்கு முன்பால் ஆட்சி மாற்றம் வருவதற்கு ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்பு
எங்களுடைய தலைவர் அவர்கள் இந்தியாவினுடைய உயர்ஸ்தானிகர் அவரோடு சேர்ந்து டன்சினில் உங்களுக்கு தெரியும் மகாத்மா காந்திபுரம் என்ற ஒரு வீடமைப்பு திட்டத்தை நாங்கள் ஆரம்பித்திருந்தோம். அந்த வீடமைப்பு திட்டத்தினுடைய திறப்பு விழாவிலே வருகை தந்த எங்களுடைய இந்திய உயர்ஸ்தானிகர் தான் அந்த மேடையில் வச்சு அதற்கான கையொப்பங்களை இட்டு அதை பெற்றுக் கொடுத்திருந்தார். அதன் பிறகு உங்களுக்கு தெரியும் எங்களுடைய ஆட்சி காலத்திலே இந்தியாவினுடைய அதிமேதகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகை தந்திருந்தார். நோவுட் மைதானத்துக்கு வருகை தந்திருந்தால் அந்த நோவுட் மைதானத்தில் வைத்து தான் இந்த 10,000 வீடை வழங்குவதாக அவர் முன்னுறுதியாளர். அந்த உறுதிமொழிக்கு ஏற்பதான் டன்சினன் தோட்டத்திலே அந்த காந்தி வீடமைப்பு திட்டத்தில் வைத்து கைச்சாத்திட்டு இந்த 10,000 வீடுகள் கொண்டு வரப்பட்டன. அதன் பிறகு வந்து எங்களுடைய கோட்டாபாய ராஜபக்ச அவருடைய அரசாங்கமும் சரி, அதற்கு பிறகு வந்த ரணில் விக்ரமசிங்க ஆட்சியும் சரி, நாட்டினுடைய அசாதாரண சூழலை காரணம் காட்டி அந்த வீடமைப்பு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதிலிருந்து விலகி இருந்தார்கள். தற்போது வந்திருக்கின்ற அரசாங்கம் அந்த வீடமைப்பு திட்டத்தை துரிதமாக நடைமுறைப்படுத்துவதாக சொல்லியிருந்தார்கள். நாங்கள் நம்புகிறோம், ஜனாதிபதி மீது எங்களுடைய மக்களும் நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். தொடர்ந்து இருக்கக்கூடிய காலங்களிலே அந்த 10,000 வீட்டு திட்டத்தை மிக விரைவாக பூரணப்படுத்தி மலையகத்திலே வீடு இல்லாத எங்களுடைய சகோதரருக்கு வழங்கப்பட வேண்டும் என்பது முக்கியமான விடயம். உங்களுக்கு தெரியும், இந்த லயன் வீடுகளிலே இந்த ஒரு சில வீடுகளிலே 3-4 குடும்பங்கள் தங்கியிருக்கக்கூடிய கலாச்சாரம் எல்லாம் இருக்கிறது. ஆக தாய் தந்தை ஒரு பக்கம், சகோதரர்கள் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் இருக்கிறது. மிக ஒரு நெருக்கடியான சூழல் இருக்கிறது. அதைத்தான் சொல்ல வருகிறேன். ஆக இந்த விடயங்களை கருத்தில் கொண்டுதான் இந்த வீடமைப்பு திட்டங்களை விரைவாக நடைமுறைப்படுத்தி முக்கியத்துவம் அடிப்படையில் யாருக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற திட்டத்தின் கீழ் அவர்களுக்கு இந்த வீடுகள் வழங்கப்பட வேண்டும் என்பது தமிழ் முற்போக்கு கூட்டணியாக, தொழிலாளர் தேசிய சமூகமாக நாங்கள் ஜனாதிபதியிடம் கேட்டுக்கொள்கின்ற தாழ்மையான விடயமாக இருக்கிறது. சரி, இப்போ அந்த இந்திய வீடமைப்பு திட்டமாக இருக்கட்டும் அல்லது இந்த அரசாங்கத்தின் டித்வா புயலுக்காக வீடுகளை இழந்தவர்களுக்கு கட்டி கொடுப்பதாக சொன்னார்கள். அது இந்திய வீடமைப்பு திட்டம், அது மோடி அவர்களால் இந்திய அரசாங்கத்தின் உதவி. நீங்கள் சொல்வதில் அது ஒரு பிரச்சனை இருந்தது. இந்த தித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான வீடமைப்பு திட்டத்துக்குள் இந்த இந்திய வீடமைப்பு திட்டத்தை கொண்டு வந்து அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கலாமா என்ற ஒரு பிரச்சனை இருந்தது. ஆனால் அதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும், இரண்டும் வேறுபட்ட விடயங்கள். தித்வா புயலினால் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பை இலங்கை அரசாங்கம், இலங்கை பிரஜைகளாக நாங்கள் இருக்கிறோம் என்ற அடிப்படையில் எங்களுக்கு அவர்கள் வழங்க வேண்டிய உரிமை வழங்கினார்கள். இன்னும் வழங்கப்படவில்லை. இன்னும் தித்வா ஒரு வீடு கூட இன்னும் வழங்கப்படவில்லை. அதுக்கான காணியும் வழங்கப்படவில்லை. நான் நினைக்கிறேன் கடந்த காலங்களிலே எங்களுடைய பிரதமர் தலைமையில் அதுக்கான குழுக்கள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. ஆக அது குழுக்கள் மட்டும்தான், இன்னும் கட்டி முடிக்கவில்லை. அதுக்கான ஆயத்தமான ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ இந்த வீடு இழந்தவர்களுக்கு 50 லட்சம், காணிக்க 50 லட்சம், 1 கோடி தருவதாக சொன்னார்கள். 1 கோடி வேணாம் ஐயா, ஒரு 5 லட்சம் தான் கிடைத்தது அவங்களுக்கு. இல்லை, மலையகத்தை பொறுத்தளவிலே இந்த நீங்கள் சொன்ன பிரச்சனையிலே தித்வா புயலினால் அதிகமாக பாதிக்கப்பட்ட மாவட்டம் பதுளை, அதுக்கப்புறம் நுவரெலியாக இருக்கிறது. இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய கொத்மலை பகுதி மிகப்பெரிய அனர்த்தத்துக்கு உட்லான பகுதி. உங்களுக்கு தெரியும், ஒரே குடும்பத்தில் இருந்த 3-4 பேர் இறந்த சம்பவங்கள்லாம் இருக்கின்றன. ஆக இதை நீங்கள் சொன்னதை போல அந்த சலுகைகள் ஜனாதிபதி அவர்கள் அந்த பாராளுமன்றத்தில் அறிவித்திருந்தார். என்றாலும் இதுவரையில் அதற்கான ஒரு நடைமுறை சார்ந்த விடயங்கள் நடைபெறவில்லை. எங்களுடைய கூட்டணியினுடைய தலைவர் கௌரவ மனோகரன் அவர்கள் பாராளுமன்றத்தில் நேரடியாக அதை பேசியிருந்தார். அதற்கிணங்க நாங்கள் நம்புகிறோம். கடந்த மாதங்களிலே பிரதமர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார், இந்த தித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட மலையக வீடுகளுக்கான சலுகைகளை வழங்க வேண்டும் என்பதை சொல்லியிருக்கிறார். நாங்கள் நம்புகிறோம் ஜனாதிபதியினுடைய பணிப்புரையின் கீழ், பிரதமருடைய பணிப்புரையின் கீழ் அந்த கோரப்பட்ட நிதியும் சலுகையும் என் மக்களுக்கு வழங்கப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு தெரிந்த, அதாவது கொத்மலை பிரதேச சபை, இப்பொழுது நீங்கள் லபுக்கலையில் தான் இருக்கிறீங்களே, அப்போ உங்களோட பகுதியில் வீடு இல்லாமல் இருக்கிறவங்க இன்னும் இருக்கிறாங்களா? வீடு இல்லாமல் முற்றாக வீடு இழந்தவர்கள் என்று சொல்வதற்கு இல்லை. அனர்த்தம் பாதிக்கப்பட்டு வீடுகள் பகுதி அளவிலே பாதிக்கப்பட்ட வீடுகள் இருக்கின்றன. நட்டையீடுகள் இப்போ நீங்கள் சொன்ன ஒரு பெரிய தொகை அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்பது உண்மை. அதைத்தான் சொல்கிறேன். பிரதமர் அவர்கள் அதற்கான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பதாகவும் விரைவில் மலையக மக்களுக்கான அந்த சலுகைகள் வழங்கப்படுவதாகவும் சொல்லியிருக்கிறார். அது நான் உங்களை போல் நானும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். கடந்த வரும் காலங்களிலே அந்த நிதி கிடைக்கும் என்று நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். இந்த மக்களுக்கான வீடுகள் கட்டுவதற்கான நிலமும் பணமும் வந்து சேரும் என்று நான் நம்புகிறேன். அதான் உங்களோட பகுதியில் யாருமே இல்லைங்கிறீங்க. அதாவது உங்களோட பகுதியில் வந்து முற்றாக வீடு பாதிக்கப்பட்ட யாரும் இல்லை. முற்றாக பாதிக்கப்பட்ட வீடு இல்லை என்பதற்கல்ல, பெரும்பாலும் பகுதி அளவிலே சேதமடைந்த வீடுகள் தான் அதிகமாக இருக்கிறது.
ஆக அந்த பகுதி அளவில் அப்போ ஜனாதிபதியினுடைய கூற்றுக்கிணங்க ஒரு தகரம் போயிருந்தாலும் அவருக்கு 50 லட்சம் தருவதாக அவர் சொன்னார். அப்போ நான் பகுதி அளவில் என்று சொல்லும்போது அதையும் சேர்த்துக்கொள்ள வேண்டும். ஆக பார்த்து வரைக்கும் தரையில்லை, தருவார்கள் நம்புகிறேன். இந்த அரசாங்கத்தின் மீது மக்கள் நீண்ட நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அரசாங்க மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்கு, உங்களுக்கு இருக்கு? நாங்கள் நம்புகிறோம் அந்த அரசாங்கம் செய்யும் என்று நம்புகிறோம், காத்திருக்கிறோம். ஜனாதிபதி வாக்குறுதி வழங்கியிருக்கிறார். பொறுப்பு வாய்ந்தவர்கள் கடந்த காலங்களில் செந்தில்குமார் அவர்களே, இந்த சமூக வலைதளங்களில் ஒரு புகைப்படம் ஒன்று வைரலாகி கொண்டிருந்தது. ஒரு மலை உச்சி ஒன்றிலே வெள்ளை நிறங்களிலான கூடாரங்களில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் மலையக. அது எந்த பகுதி? நீங்கள் சொல்வது உண்மை. இந்த வெவண்டன் தோட்டம் உங்களுக்கு தெரியும், இந்த ரம்படையில் இருக்கக்கூடிய வெவண்டன் தோட்டத்தில் தான் அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு தோட்டம். முன்னாள் அமைச்சர் ஆறுமுகம் தொண்டமான் அவர்களுடைய சொந்த ஊருன்னு நம்புகிறேன், அவர் பிறந்த ஊருன்னு நம்புகிறேன். அந்த பகுதி தான் இந்த தித்வா புயலினால் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு பகுதியாக இருக்கிறது. 2 மலை இடுக்குகளுக்கு இடையிலே அந்த தோட்டம் இருக்கிறது. மேலே அந்த மலைக்கு மேலே புரோட்டோப், அயரி போன்ற தோட்டங்கள் இருக்கின்றன. அதற்கு கீழே கெரண்டியெல்லாம் தவளந்தண்ணு போன்ற பகுதியில் இருக்குது. அப்போ மலையினுடைய அந்த பகுதி இடைப்பட்ட பகுதியில் அந்த தோட்டம் இருக்கிறது. ஆகையினால் அந்த தோட்டம் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்ட முறையில் இருந்தது. அந்த பகுதியினுடைய மக்களை அப்புறப்படுத்த வேண்டும், அவர்களுக்கான புதிய வீடுகள் கட்டித்தர வேண்டும் என்று பல கலந்துரையாடல்கள் இருந்தன. நீங்கள் சொல்வது உண்மை. இருந்தாலும் அந்த மக்கள் மீண்டும் அந்த பகுதிக்கே குடியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். பார்ப்போம். இன்னும் அதுக்கான நடைமுறைகள் இல்லை, கட்டி கொடுக்க வேண்டும். எங்களுடைய ஆட்சி காலத்திலே அந்த பகுதிக்கு நாங்கள் 25 வீடுகள் எங்களுடைய அமைச்சர் பழனி திகாம்பரம் அவர்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிறார். எங்களுடைய ஆட்சி இருந்திருந்தால் நாங்கள் இன்னும் ஒரு 100-150 வீடுகள் அந்த பகுதி கட்டியிருக்கலாம். தற்போது இருக்கின்ற அரசாங்கம் இந்திய வீடமைப்பு திட்டத்திலும் சரி, அல்லது இந்த தித்வா புயலின் வீடுகள் நிர்மாணிப்பதற்கான விசேட ஏற்பாடுகளிலும் சரி, அந்த மக்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் வீடுகள் வழங்கப்பட வேண்டும் என்பதனை கேட்டுக்கொள்கின்றேன். அதாவது இப்பொழுது இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அல்லது பிரதி அமைச்சர்கள், அல்லது நான் அமைச்சர்கள் என்று சொல்வது அனைவரையும் அல்ல, ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள், அதே போன்று அருண் நேமச்சந்திரா அவர்கள், இந்த மாதிரி அமைச்சர்கள் பாராளுமன்றத்தில் பேசும்போது சொல்கின்றார்கள், தமிழ் முற்போக்கு கூட்டணியாக இருக்கட்டும், மனோ கணேசனாக இருக்கட்டும், திகாம்பரமாக இருக்கட்டும், யாருக்கும் அருகதை இல்லையாம். இல்லை, அப்படி அவர் சொல்வதை நாங்கள் வன்மையாக அதான் அவர் சொல்றார், அருகதை இல்லை மலையக தமிழர்களை பற்றி பேசுவதற்கு. இவர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்கிறார். திகாம்பரம் செய்த சாதனைகள் நிறைய இருக்கிறது. தலைவர் திகாம்பரம் வருகை தந்த பிறகுதான் 7 பேச்சஸ் காணி தெரியாதா? இல்லை, நான் சொல்லுகிறேன், இந்த நிகழ்ச்சியை பார்த்தா புரிந்து கொள்வார் நம்புகிறேன். 7 பேச்சஸ் காணி கிடைத்தது, தனி வீட்டு திட்டம் வந்தது, பிரதேச சபைகள் உங்களுக்கு தெரியும் எத்தனை இருந்தது, உருவாக்கப்பட்டது. அப்போ கொட்டக்கல்லை அகரபத்தன நோவுட் மஸ்கலியா பிரதேச சபைகளை பெற்றுக் கொடுத்தது யார்? திகாம்பரம் அவருடைய வருகையின் பின்பு தான் அது நடைபெற்றது. பிரதேச செயலகம் உங்களுக்கு தெரியும், பிரதேச செயலகம் நூரலியா, அம்பகுமோ 2 பிரதேச செயலகங்கள் தான் இருந்தது. அதை அதிகரிப்பதற்கான வர்த்தமானி செய்து இருக்கும்பொழுது எங்களுடைய ஆட்சி கவுந்து விட்டது. இப்போது இருக்கின்ற அரசாங்கம் அந்த நோவுட் பகுதியில் இருக்கக்கூடிய பிரதேச செயலகத்தை அந்த நோவுட் பகுதிக்கே அமைப்பதிலே கூட தயக்கம் காட்டி கொண்டிருக்கிறார். அதை எட்டன் பகுதிக்கு மாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆக இப்படி நான் சொல்லிக்கொண்டே போவேன், அதுக்கே நிகழ்ச்சி முடிந்துவிடும். ஆக அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றன. இன்னும் ஒரு விடயம் சொல்கிறேன், இந்த பிரதேச சபை சட்டமூலம் ஒன்று இருந்தது. அந்த பிரதேச சபைகளுக்கு வேலை செய்ய முடியாது என்ற ஒரு சட்டமூலம் இருந்தது. இந்த சட்டமூலத்தின் காரணமாகத்தான் உடப்பலாத்த பிரதேச சபை ஒரு காலத்தில் கலைக்கப்பட்ட வரலாறுகளும் இருந்தன. அது எங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் அந்த சரத்தையை மாற்றியிருக்கிறோம். ஆக சொல்லுவதற்கு நிறைய இருக்கிறது, செய்த வேலைகள் நிறைய இருக்கிறது. ஆக இந்த விடயங்களை சரியான தகவல்களை பெற்றுக்கொண்டு இவ்வாறான பதிவுகளை இட வேண்டும் என்பது அவர் பாராளுமன்றத்தில் பேசும்போது தான் அப்படி சொல்கிறாங்க. சரி, தொடர்ந்து பேசலாம். ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியிலே ஒரு சிறு விளம்பர இடைவெளி.